வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2025ல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எதுக்காக, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த அட்மிஷன் ப்ராசஸில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பொறுத்தவரையில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து உங்களுக்கு எந்தெந்த காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான சாய்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருவீங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அடுத்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிளோடய சொல்லிடுறேன். இப்போ ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ண அப்புறம் உங்களோட லாகின்ல போய் நீங்கள் உங்களோட யூசர் லாகின் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி லாகின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட கோடு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட நேம் இருக்கும். அடுத்து அந்த காலேஜில் உங்களுக்கு என்ன பிரான்ச் அலோகேட் ஆயிருக்கோ அந்த பிரான்ச்சோட ஷார்ட் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷன் வச்சு தான் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து முடிவாக போகுது. ஸோ அதை பற்றி நான் இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அக்செப்ட் த அலாட்டட் சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல ஒரு காலேஜ் டிஸ்பிளே ஆச்சுல, அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஓகே தான், நான் அந்த காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்தால் அதுலேயே சூஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இருக்க ஆப்ஷனை பற்றி நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணாவது என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல வந்து அலாட் ஆயிருக்க காலேஜ் வந்து ஓகே இல்லை, வேற ஏதாச்சும் காலேஜ் வந்து அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நேராக இருக்க சூஸ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரவுண்ட் 1ல இருந்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு வந்து மூவ் ஆயிருவீங்க. அடுத்து ஃபோர்த் இருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீசன்னால இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு இந்த கவுன்சிலிங் மூலமாக அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு நேராக இருக்க சூஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக அந்த கவுன்சிலிங்கில் இருந்தே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் இருக்க ஆப்ஷனை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அக்செப்ட் த அலெக்டட் சாய்ஸ் இஃப் அப்வர்ட் மூவ்மெண்ட் பாசிபிள் கைண்ட்லி கன்சிடர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் மொத்தமாக உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் 10 காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் 5வது காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 4 காலேஜ் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸில் வச்சுருப்பீங்க. அந்த காலேஜில் சீட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் இதை செலக்ட் பண்ணுற மூலமாக என்ன நடக்கும், ஃபைனல் அலாட்மெண்ட்டில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்க 5th காலேஜுக்கு முன்னாடி இருக்க 4 காலேஜில் ஏதாச்சும் ஒரு சீட் வேகன்சி ஏதாவது ஒரு காலேஜில், அந்த 4 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜில் வந்து வேகன்சி வந்துச்சுன்னா அந்த காலேஜ் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் அலாட்மெண்ட்டில் வரும். சப்போஸ் அப்படி அந்த 4 காலேஜ்லையுமே சீட் அவைலபிள் இல்லைன்னா உங்களுக்கு 5th காலேஜ் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் அலாட் ஆச்சுல, அதுவே ஃபைனல் அலாட்மெண்ட்லேயே வந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 4 காலேஜ்லையுமே சீட் வேகன்சி வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒருவேளை அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்க எந்த காலேஜ்லையுமே சீட் வேகன்சி இல்லைனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருக்க காலேஜே வந்து ஃபைனல் அலாட்மெண்ட்லேயே வரும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்க காலேஜை விட அதுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சாய்ஸை வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்க பிடிக்காத காலேஜில் வந்து சீட் வேகன்சி இருந்தாலும் அந்த காலேஜ் அலாட் ஆயிரும். இப்படி ஃபைனல் அலாட்மெண்ட்டில் ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து மாற்றவே முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் டைம்லேயே நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எந்த காலேஜ் வைக்க போகிறீங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் எந்த காலேஜ் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ 1080 அலாட்மெண்ட் பொறுத்தவரையில் இவ்வளோ தான் ப்ராசஸ், ரொம்பவே சிம்பிள் தான். நான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் லேட்டரல் என்ட்ரி பிஆர்பி டெக் அட்மிஷன் 2025 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.